சென்னை தண்டையார்பேட்டையில் தேமுதிக சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கட்சியின் தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் பங்கேற்றார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷுடன் தொலைபேசி வாயிலாக கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். விக்னேஷ், தேமுதிக சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மகேஷ், உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்குவதற்காக இந்த விழாவை விக்னேஷ் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. கேப்டனோட ஆணைக்கு என்னங்க கேப்டன் யூஎஸ்ஏல இருக்காரு. அங்கே இருந்தாலும் கிறிஸ்மஸ் தினம் சிறப்பாக செய்யணுன்ட்டு எங்களுக்கு ஆணையிட்டதுனால மாவட்ட செயலர் மதிவாணனோட வட சென்னை மாவட்டத்தில் சிறப்பாக இப்போ செஞ்சிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு எல்லாம் பிரியாணி கேக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம ஏழை மக்களுக்கு பிரியாணி கேக் எல்லாருமே வழங்கியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தேமுதிக நாடாளுமன்ற தேர்தல் டேட் வரட்டும், அப்புறம் அந்த நடவடிக்கை பத்தி நாங்க தனித்து போட்டியிட போறீங்களா இல்ல கூட்டணி? எல்லாமே டேட் வராம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார். டேட் வரட்டும், அதை பத்தி நம்ம பேசுவோம். சார் இந்த வாட்டி போட்டிடுவாங்களா? எப்போ வராங்க? நிச்சயமா கேப்டன் போட்டிடுவாரு. மிக விரைவில் சீக்கிரம் வருவார். யார் சொன்னா கட்சிக்குள்ள குளறுபடிகள் யார் சொன்னா எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்களாம் ஒன்று எழுதுறீங்க, நீங்களாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. கட்சிக்குள்ள என்ன குழப்பம் எனக்கு புரியல. யார் குழப்பம்னா? எந்த குழப்பமும் இல்லை. எல்லா மாவட்ட செயலும் இங்கே தான் இருக்காங்க. யார் சொன்னாலும் எந்த குழப்பமும் இல்லை. அவங்களோட தம்பியாக தான் என்னை வர சொல்லியிருக்காங்க. அவங்களோட தம்பியாக நான் வந்திருக்கேன். எனக்கு ஸ்கூல்ல சேர்த்து விட்டது எங்க மாமா, என்ன காலேஜ்ல சேர்த்து விட்டது எங்க மாமா, எங்க அரசியலையும் வர சொன்னது அவர் தான். எந்த முற்றுக்காட்டையும் எதுவுமே போட்டது இல்லை யாரும். அவர் வந்து எனக்கு என்னைக்குமே துளி ஒரு பர்சன் கூட கெட்ட நினைச்சது இல்லை. அது பத்திரிகையால உங்க நியூஸ் எல்லாம் எதுவும் எழுதுறதுக்கு அதுக்கு பதில் சொல்ல அவசியம் எனக்கு இல்லை. எங்களோட ஹெல்த்தியா ஆரோக்கியமா எப்பயுமே இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தலைமை முடிவு எடுக்கிறதுங்க. நான் எதுக்குமே நோ சொன்னதில்லை, எதுக்கும் பயப்படவும் மாட்டேன். வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அதெல்லாம் தலைமை முடிவு எடுத்தா போட்டிடுவாங்க. எல்லாரும் ஆசைப்பட்ட பண்ணாமல் யாரா பண்ணுறது. இது என் தனிப்பட்ட கருத்து இல்லை. மற்றவங்க விருப்பம் தான் என் விருப்பம். என் விருப்பப்படி எதுவுமே இல்லை. எனக்கு வரணுன்றதுல எதுவுமே என் இஷ்டம் இல்லை. மற்றவங்க விருப்பப்பட்டால் நான் அதுக்கு தலைவணங்குவேன். அவ்வளோதான். ஓகே. தொடர்ந்து இந்த தொகுதி புறக்கணிக்கப்பட்டே வருகிறது. இதுக்கு என்ன சொல்றீங்களா சார்? எதுக்குங்க? தினகரன் தொகுதிங்கிறதுனால இந்த தொகுதி புறக்கணிக்கப்பட்டு வருது. கல்வியினரோட ஏற்கனவே மதிவாணன் கூட ஒரு போராட்டம். அதான் ஏடிஎம்பி கிட்ட கேட்டுக்கோங்க, நம்மளுக்கு தெரியாது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதைத் தொடர்ந்து விக்னேஷ் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். விக்னேஷ், இந்த கிறிஸ்துமஸ் விழா தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மகேஷ், தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலம் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய புனித அருளப்பர் சர்ச்சில் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய மகன் விஜய் பிரபாகரன் தொடங்கி வைத்திருக்கிறார். இங்கு கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் கேக்குகள் வழங்கி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறார். இங்கு கூடிய பொதுமக்களுடன் சேர்ந்து கொண்டாட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆசிரமத்திற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கொண்டாடி முடித்ததோடு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதும் கூட நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும், மேலும் கூட்டணி குறித்த முழு விவரங்கள் குறித்த அறிவிப்பை தேதி வெளியிட்டப்படும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பூர்ண நலத்துடன் விரைவில் திரும்புவார். மீண்டும் அரசியல் பணிகளை தொடர்ந்து ஆற்றுவார் எனவும் இங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜய் பிரபாகரன் சார்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார். மகேஷ்.